சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இன்று சின்ன திரையை பார்த்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சபையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 196 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் 196 வருடங்கள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் பாட்டனார் அதிகபட்சமா கையாண்டு வந்துட்டு இருக்கிற ஒரே காரணம் என்னன்னாக்க, இந்த பழகின சம்பந்தப்பட்டது இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதிகபட்சமா கையாண்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி கூட நான் அதிகமா பேசும்போது பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்கிற காரணம் வந்து இதே ஒரே காரணம் தான். ஏன்னா இந்த மூலிகை ரகசியத்துல அவ்வளவு விதமான, ஏன்னா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அந்த அளவுக்கு இந்த மூலிகை ரகசியங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச கிராமத்துல இருந்து இல்ல, கன்னியாகுமரி கடையிலிருந்து மெட்ராஸ் வரலும் சரி, எங்க ஊர் கிராமத்துலயும் சரி, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஈரோட்ல கூட சரி பாத்தீங்கன்னாக்க, அப்பா அம்மா எல்லாம் அப்பா வந்து கோவணம் கட்டிட்டு விவசாயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வந்து மெட்ராஸ்ல படிச்சு பெரிய பட்டதாரிகள், பெரிய பெரிய பதவிகள், அதாவது பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளை பாத்தீங்கன்னாக்கா உயர்ந்த பதவியில் இருக்க போலீஸ் அதிகாரிகள் எடுத்துங்க, அதே மாதிரி வக்கீல்கள் எடுத்துங்க, பெரிய பெரிய டாக்டர்கள் எடுத்துங்க, இன்ஜினியர் எடுத்துங்க, இந்த மாதிரி உயர்ந்த பெரிய பதவிகளில் போய் இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த பதவியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கறத நான் இந்த நேரத்தில் கையெழுத்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, அவங்க எல்லாம் கிராமத்துல வந்து அந்த அப்பா இருக்கிற சூழ்நிலை, அவங்க வளர்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இருந்து நம்மெல்லாம் பெத்த தாய் தாக்கனார நல்ல முறையில் படிக்க வச்சு நம்ம கொண்டு போய் படிச்சுட்டு வந்து அவங்கள நல்ல முறையில் உட்கார வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கையில எடுத்ததுனால தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில சென்னை மாகாணத்துல பெரிய பெரிய பதவியில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மெல்லாம் கையெடுத்து வழங்கக்கூடிய பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எப்படி சாதனை பண்ணாங்க? ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற என்னது பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் ஏன் சாதனை பண்ண முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்டு சின்ன பண்ணமாகி கிடக்குறீங்க? சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்க, இந்த ஏதோ நிகழ்ச்சிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் மற்றும் பல நிகழ்ச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிகபட்சமா வாலிபர்கள் வந்து கையாண்டு, ஏன்னா என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்னைக்கு வருங்காலத்துல வாலிபர்கள்லாம் இந்த இந்தியாவுடைய பெரிய பெரிய தூண்கள்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி தூண்களா இருக்கக்கூடிய வாலிப பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப வெறுகி போய் வேதனைப்பட்டு சின்ன பண்ணமாயி வாழ்க்கையே வீணாகக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் கையில எடுத்து நமக்கு தெரிஞ்ச ரகசியத்தை, நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமது பேர பசங்களுக்கும் மகனுக்கு சொல்லி அவங்க எச்சரிக்கையா இருந்து அவங்க வாழ்க்கை நல்ல முறையில வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிகபட்சமான சொல்லி வந்துட்டு இருந்தேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. ஃபேக்ஸ் 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. ஏன்னா இன்னைக்கு பலகீனத்துல பாதிக்கப்படும் போது முதல்ல பாத்தீங்கன்னா 13 வயசுல இருந்து தவறு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல 13 வயசுல இருந்து இன்னும் தவறு தான் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு காரணம் காரியங்களா தவறு செஞ்சு கத்துக்கிட்டு அந்த தவறை பண்ணிட்டு வரும்போது 25 வயசுக்குள்ள வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணமாகி எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கான். படிச்சு ஒரு சாதனை பண்ணணும், அந்த சாதனை பண்ண கூட முடியாத அளவுக்கு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அப்ப 13 வயசுல இருந்து 25 வயசுல உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற இந்திரிய கட்டுப்பாடுங்கிறது
13 வயசுல உற்பத்தி ஆகி 25 வயசுல வர இந்திரிய கட்டுப்பாடுங்கிறது வந்து நமக்கு வந்து 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, 75 வயசு வரலும் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அந்த சக்தியை நாம வந்து அடிச்சு தொலைச்சிட்டு வந்துடும் இந்த 13 வயசுல இருந்து 25க்குள்ள. யோசனை பண்ணி பாருங்க. இது வந்து ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. ஆண்டவன் கொடுத்த மானிட ஜென்மத்துக்கு ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. இந்த சொத்தை வந்து நம்ம அடிச்சு தொலைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறோம். ஏதோ கொஞ்சமா போகுது அப்படின்னு நினைச்சு தப்பு செஞ்சு கண்மூடிக்கு அனுப்புற நேரத்துல ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சக்தியை வீண் பண்ணி விரை பண்ணி பாதிக்கப்பட்டு வந்துடும். அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் வீணாகுது, சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்றேன். ஒரு முறை நான் சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் முகாமுக்காக கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது அவனாசி அப்படிங்கிற இடத்துல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு. அந்த வண்டியில இருந்து ஒரு ஆள் கையை காட்டி வண்டியை நிறுத்துறான். வண்டியை நிறுத்தும் போது நாங்க வண்டியை எங்க டிரைவர் கேட்கறாரு, ஐயா வண்டியை நிறுத்துறாங்க, யாரோ நிறுத்தலாமா அப்படின்னு. நிறுத்தப்பா என்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டோம். உடனே அந்த டிரைவர் பக்கத்துல வந்தான். ஐயா எங்க வண்டியில நாங்க டீசல் ரொம்ப கம்மியா கவனிக்காம வந்துட்டோம், தீர்ந்துருச்சு, ஏதாவது இருந்ததுன்னா ஸ்பேர் இருந்ததுன்னா கொடுக்குறீங்களா அப்படின்னா. எப்பயுமே எங்க வண்டியில வந்து 2 கேன் டீசல் ரெடியாகவே இருக்கும். சரி ஒரு கேன் எடுத்து கொடுத்துரு தம்பின்னா சரி அவன் கொடுத்துட்டான். அவன் கொண்டு போய் அதை ஊற்றிட்டு அங்கேருந்து வரும்போது அந்த டிரைவர் போகும்போது டிரைவரோட ஒரு பையனும் வந்துகிட்டு இருந்தான். அப்போ அந்த பையன் வந்தவொடனே என்னை பார்த்தவொடனே திடீர்னு ஏதாச்சும் பிரமைப்படுற மாதிரி, ஐயா எங்க ஐயா, தாத்தா எங்க தாத்தா இங்க அப்படின்னா. இல்லப்பா கோயம்புத்தூர் முகாம் போறதுக்காக நான் வந்திருக்கேன், கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து வண்டிக்கு போயிட்டான். அப்ப அந்த பெரியவர் அங்கிருந்து இறங்கி வராது. இறங்கி வந்தோன்னு என்னை பார்த்துட்டு, ஏங்க எங்க பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்க பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் தெரியாதுங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்க பக்கத்து ஊர்ல வந்து என் பையனுக்கு நிச்சயம் பண்ண போறோம், அதுக்காக நாங்கள் இங்க இருந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஐயா யாருக்கு பண்றீங்க அப்படின்னா. இந்த பையனுக்கு அப்படின்னா. அப்ப நான் கையெடுத்து கும்பிட்டேன் பெரியவரை. ஐயா இது உங்க பையனா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா இப்ப நம்ம சந்திக்கிற சந்திப்பு வந்து நீங்க நினைச்சோ நான் நினைச்சோ இல்ல பெட்ரோல் தீர்ந்தோம் நம்ம நிக்கல, இது ஆண்டவனுடைய கட்டளை. இது வந்து இப்ப நம்ம பேசிட்ட நிகழ்ச்சி வந்து ஆண்டவனுடைய கட்டளை நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் நான் வந்து நம்ம இந்த சந்திப்பு நடக்குது அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அப்ப என்ன விஷயம் அப்படின்னாரு, உங்க பையன் வந்து எங்களுடைய தலைமை ஆபீஸுக்கு 4-5 முறைக்கு மேல வந்திருக்கான். 4-5 முறை வரும்போது நான் மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு திட்டி அனுப்பிச்சிட்டேன். கடைசி முறை வரும்போது கூட பெற்ற தாய் தப்பு நான் அழைச்சிட்டு வா, நான் உனக்கு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். ஆனா இந்த பையன் வந்து இது வரலாம் அழைச்சிட்டு வரல. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க திருமணத்துக்குன்னு போறீங்க. ஐயா இந்த பையன் வந்து இல்லறம்பத்திலே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை, இந்த பையன் அவனுடைய உடம்ப பார்த்துக்கிறது கூட தகுதி இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிற பையனுக்கு போய் நீங்க திருமணம் பண்றீங்களே அப்படின்னு நான் சொல்லி சொன்னோன்னே உடனே அவர் என் சண்டைக்கு வந்துட்டாரு. என்ன நீ பேசுற, என் பையனை நான் இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், என் பையனை நான் வளர்த்துற மாதிரி வேற யாருமே வளர்த்து வச்சிருக்க மாட்டாங்க, நான் அந்த அளவுக்கு அவனை கட்டுக்கோப்பா நான் வளர்த்தி வச்சிருக்கேன், நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. என்னுடைய வயசை ஒத்த ஆளுங்கிறதுனால நான் உன்கிட்ட வந்து சண்டை போடாம போறேன், சுபகாரியம் பண்றதுக்காக போறதுனால சண்டை போடாம போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் சொல்லி சொன்னேன், ஐயா இந்த பையன் சன்னியாசியா ஓடி போயிட்டானா கூட பரவாயில்லையா அப்படின்னா. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் கார் எடுத்துட்டு நாங்க போயிட்டோம், அவரு பாட்டு போயிட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம், அந்த 1 மாசம் உள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு தலைமை ஆபீஸ்ல ஒரு நாள் வந்திருக்காங்க போட்டுக்கு. வந்தவுடனே எங்க கிளர்க்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து உங்களை பார்க்கணும்னு யாரோ வந்து கேட்கறாங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ரிசப்ஷன்ல உட்கார வை, நான் ஒரு 10 நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஆபீஸுக்கு போனேன். போகும்போது அவங்கள பார்த்துட்டு நான் உள்ள போயிட்டு எங்க கிளர்க்கை கூப்பிட்டு, இல்ல இப்ப பார்க்க முடியாது, டாக்டர் பிஸியா இருக்காங்க, அதனால இன்னொரு முறை வந்தா பார்க்கலாமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க டாக்டர் இருந்து பார்த்துட்டு தான் போகணுங்கிற முடியல வந்திருக்கோம், அதனால பார்க்கணும் அப்படின்னாரு. சரி அப்ப வர சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அப்ப என்னுடைய ஆபீஸுக்குள்ள வந்தாங்க. வரும்போது 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்த உடனே பெண் வந்து இந்த ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பெரியவர் உட்கார்ந்தாரு, அதுக்கு அடுத்து பையன் உட்காந்தான். என்னங்க என்ன விஷயம் அப்படின்னா, அப்ப அவரு அழுக ஆரம்பிச்சாரு. அந்த பெரியவர் அழுக ஆரம்பிச்ச உடனே ஐயா ஐயா அழுவாதீங்க அப்படின்னு நான் இப்படி சொல்லும் போது
அவர் என் கையை பிடிச்சிட்டு, ஐயா என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கணும், தயவு செய்து மன்னிச்சுக்கணும், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு அழுதார். அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க என் கூட பிறந்த சகோதரன், நீங்க என்னுடைய கூட பிறந்த சகோதரன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, உட்காருங்க ஐயா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, ஐயா கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் புரத்துல பெரிய வசதி உள்ள குடும்பம் எங்களுடைய குடும்பம். எங்க குடும்பத்துல எல்லாருமே நண்பர்கள் எல்லாமே அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த பையன் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. இதைத்தாங்க நான் அன்னைக்கு சொன்னேன். அந்த சூழ்நிலை இதெல்லாம் நான் சொன்னேன், நிச்சயம் பண்ண போகும்போது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நீங்க கேட்கல. இந்த பையன் இல்லன்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு இல்லை, அவனுடைய உடம்ப கூட பார்த்துக்க தகுதி இல்லாம இருக்கிறானே அப்படிங்கறதுனால தான் நான் வருத்தப்பட்டு சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப அந்த பையன்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், ஏண்டா கண்ணு இத்தனை வருஷமா தவறு செஞ்சீங்க, தாய் தகப்பனார் சொல்லு நான் எத்தனை முறை நான் சொல்லி சொன்னேன், நீ கேட்கலையே அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், கண்ணு இது ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்துடா. இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநில ஜென்மத்துக்கும் ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து, வரப்பிரசாதமான சொத்துடா கண்ணு அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு, அப்ப நான் சொன்னேன், கண்ணு யோசனை பண்ணி பாரு, இந்த தாத்தா சேலத்து தாத்தா உனக்கு சொல்றேன், உன்னிட்ட விந்து அழிஞ்சு போச்சுன்னு நீ சொல்லி என்கிட்ட கேட்டேன். அப்ப அந்த உன் மேல பரிதாப்பட்டு, ஐயோ இந்த பையனை கல்யாணம் பண்ண வராங்களா, இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற விந்த நான் உனக்கு கொடுக்க முடியுமா சொல்லு? இல்ல அப்பாட்ட இருந்துதான் நீங்க ஏசம் வாங்க முடியுமா? இல்ல வெளியே ஏதாவது கடைகள் இருந்து வாங்க முடியுமா? ஏண்டா கண்ணு இந்த மாதிரி சிந்தனை பண்ணாம இவ்வளவு பட்டப்படிப்பு படிச்சு உயர்ந்த பதவியில வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்கிற, அப்படி இருக்கும்போது எப்படா கண்ணு இந்த தப்பை செஞ்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிய, நீனா மனுஷனா மிருகமாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு அழுது இது ஏதாவது ஒரு விமோசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா உங்க பையனுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னா இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க, எத்தனை பொண்ணு வேணுமா கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாத்தீங்களா, அந்த பெண்ணு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. சரியா 10 நாள் தாங்க திருமணமாகி வீட்டுல இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க தாய் தகப்பனார்ட்ட சொல்லி, இவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. மீண்டும் விடமாட்டேன்னு சொல்லி ஒரே முடிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் அந்த பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை வளர்த்தும் போது எவ்வளவெல்லாம் மகிழ்ச்சியில், ஆகா நமக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டாலேன்னு சொல்லி எந்த அளவுலாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தி வந்திருப்பாங்க. அந்த புள்ள வயசுக்கு வந்த நேரத்தில் என்னளவெல்லாம் கொண்டாடி எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது, ஆகா நம்ம பிள்ளைலாம் இவ்வளவு சந்தோஷமா இந்த இடத்துல போய் இந்த மாதிரி மகிழ்ச்சியா வாழ போறா, கணவனோட சந்தோஷமா இருக்க போறா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கற்பனை பண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இருப்பாங்க. ஏண்டா படுபாவி, அந்த சந்தோஷத்தெல்லாம் அவங்க சந்தோஷத்தெல்லாம் மண்ண மாதிரி போட்டியாரா சொல்லு. ஐயா நீங்க யோசனை பண்ணி பாருங்கய்யா, இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னா அந்த பெண்ணு இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? ஏயா உங்களை தான் கேட்கிறேன் தம்பி, இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் இது ஒரு படிப்பு நான் அமையணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன். இப்ப ஐயா அந்த சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் ஒரு படிப்பினை ஏற்படணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏன் சிந்தனை பண்ணி பாத்தீங்களா, எங்க வேணுமாலும் வாங்கி கொடுப்பாங்க, எந்த கோயில் குளத்துக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த பெத்த தாய் தகப்பனார் ரெண்டு பேரும் வயசாகி போய் தன் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கும் போது அந்த பிள்ளைய அனாதரமையா விட்டுட்டு போகும்போது அவங்க படுற ரத்த கண்ணீர், கடவுளே கடவுளே கடவுளே, அவங்க விடுற ரத்த கண்ணீரும் வேதனையும். நானும் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் தான். அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் அவங்க உயிர் போகும்போது, ஐயோ ஆண்டவா என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லாம போச்சு, என் பிள்ளைய நான் அனாதரியா விட்டு போறனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுற ரத்த கண்ணீர் இருக்க. ஏன்னா இந்த ரத்த கண்ணீர் ஓடுறது வாழ்க்கை இல்லைங்கும் போது, நானும் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் தான். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களுமே என்னுடைய மகளா நினைச்சு பாவிச்சு தான் இந்த நிகழ்ச்சி நான் அதிகபட்சமா சொல்லிட்டு இருக்கிறேன். என்னடா கண்ணு சொல்லுங்கடா கண்ணு, டே
யோசனை பண்ணி பாருங்கடா, ஒரு 10 நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கடா. திருமணம் பண்றீங்கன்னு சொல்றீங்களா, 10 நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை போச்சே, என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு மீண்டும் பிறந்து மீண்டும் வளர்ந்து ஆளாகி வர முடியுமாடாக்குன்னு சொல்லு. ஆனா அதே அந்த பொண்ணை மட்டும் அந்த பையன் வந்து இல்லறம்பத்தில் ஈடுபட்டு திருப்தி பண்றான்னு வச்சுங்க. அந்த பெண் வந்து இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண் வந்து ஐயோ மாமா எனக்கு போதும் மாமா, எனக்கு சிரமமா இருக்கு, என்னால முடியல, விட்டுடுங்க மாமா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்க. அந்த பெண்ணு இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது ஐயோ மாமா எனக்கு போதும் மாமா, எனக்கு சிரமமா இருக்கு, என்னால முடியல, விட்டுடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு மட்டும் சொல்லும் போது, விட்டுடுங்க எனக்கு சிரமமா இருக்குதுன்னு சொல்லும் போது, விட்டுடுங்கன்னு சொல்லும் போது இந்த பையன் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிடறான். எப்ப ஜெயிக்கிறான்? அந்த பெண் வந்து ஐயோ மாமா எனக்கு போதும் மாமா, என்னால முடியல, விட்டுடுங்க அப்படிங்கிற வார்த்தை வரும்போது இவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடறான். தொழில ஜெயிச்சிடறான், படிப்புல ஜெயிச்சிடறான், என்ன 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 பண்றானோ அந்த வாழ்க்கையில எல்லாத்திலுமே வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சு எவரெஸ்ட் சிகரத்தை விட உயர பெரிய சிகரத்துல ஏறிட்டான். அவன் அடையிற மகிழ்ச்சி இருக்கு பாரு. எத்தனை பெரிய பதவி வந்தாலும் சரி, கோடான கோடி ரூபாய்க்கு நீ கொடுத்தினாலும் சரி, என்னென்ன நீ அவனுக்கு எடுபடி ஆட்களோட நீ பங்களாவை தோட்டம் துறவை கொடுத்தீங்கன்னா கூட, ஆனா அந்த பெண் வந்து போதும் அப்படிங்கும் போது அவன் அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி அவன் உள் மனசுல இருந்து வர சிரிப்பு, ஐயோ மாமா எனக்கு போதும் அப்படிங்கும் போது அந்த மகிழ்ச்சி இருக்க, அவன் அடையிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்துல இன்னைக்கு எவனுமே அடைய முடியாதா, எவனுமே அடைய முடியாது. அந்த மகிழ்ச்சியை வந்து என்னுடைய தமிழ்நாட்டுல, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டுல என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் வாழ்க்கையில அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நூறாண்டு நல்ல முறையில வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அதிகபட்சமா இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. Fax 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. நான் பண காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்றேன், நான் பண காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்ல. என்னுடைய பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்களும் அப்படியே அந்த பெண் வந்து இல்ல நம்ம சுகத்துல அனுபவிச்சு ஐயோ எங்க மாமனா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு நீங்க 2 பேரும் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அன்னோனியமா நூறாண்டு என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரே ஆதங்கத்தை இந்த நிகழ்ச்சி வந்து அதிக சண்டை போட்டு பேசுறேன், அழுதுகிட்டு பேசுறேன், கெஞ்சி பாக்குறேன். மீண்டும் இல்லைன்னா என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களும் பாதத்தை தொட்டு கூட நான் கும்பிடுறேன். அந்த அளவு வரணும். நீ அந்த மாதிரி வரும்போது அந்த பெண் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்ற, ஏதோ ஒரு உன் மனசுல ஒரு கோபத்துல வெறும் பழைய சாத்தை மட்டும் போட்டு அந்த பொண்ணை வீட்டுல நீ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, வெறும் பழைய சாத்தை போட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த பொண்ணு என்ன செய்வா தெரியுமா? என் மாமலாம் வேணும், என் மாமலாம் வேணும், என் மாமலாம் வேணும் ஒண்ணு வந்து சுத்தி வட்டடிப்பாடா. எப்படி? என் மாமனா வேணும், எனக்கு எங்க மாமனா வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை சுத்தி வட்டடிப்பாடா. அந்த நேரத்துல நீ வாழ்க்கையில அடையிற மகிழ்ச்சி, ஜெயிப்பு எல்லாம் இருக்கு பாரு. எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைக்க முடியாத மகிழ்ச்சி உள் மனசுல இருந்து சிரிப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சிரிக்கிறான் சொல்லு? கன்னியாகுமரி கிடைக்கிறது, மெட்ராஸ் வரணும், நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர் மனசை விட்டு வாய் விட்டு மனைவி அடைகிற சந்தோஷம் சிரிக்கிறான்னு சொல்லி பாருங்க. முடியவே முடியாது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சிரிக்கக்கூடிய எண்ணிக்கையில ஆளே கிடையாது, எண்ணிக்கையிலேயே முடியாது. அந்த அளவுக்கு தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிக சிரமப்பட்டு இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச வித்தையில என்னால இப்ப சண்டை போட்டு உங்ககிட்ட பேச முடியுது அப்படின்னு இந்த மூலிகை ரகசியங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மூலிகை ரகசியங்கள் நான் செஞ்சு கொடுக்க முடியும், உங்களை ஜெயிக்க வைக்க முடியும், உங்களை சாதனை பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நிகழ்ச்சியில தான் இந்த வித அதிகபட்சமா நான் பேசி வந்துட்டு இருக்கிறேன். நீ தமிழ்நாட்டில் அத்தனை உடன்பிறப்புகளும் சிரிக்கணும்டா, வாய் விட்டு சிரிக்கணும்டா. பண காசு வேண்டாம், பதவி வேண்டாம்,
ஐயோ மந்திரி பதவி வேணும், அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும், இல்லை எந்த பதவியுமே நீ சிரிக்க முடியாதா? இந்த மனைவி போதும் போது அடையிற மகிழ்ச்சி பாடுறா எவன்கிட்ட இருக்குது சொல்லு? உள் மனசுல இருந்து வர சிரிப்பு. அந்த பாக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் ஏன் உடன் பிறந்த சகோதரர்களும் அனுபவிக்கணுங்கிற தான் இந்த நிகழ்ச்சியை வந்து என் அதிகபட்சமா மூலிகை இருந்த ரகசியத்துல இந்த விஷயத்தை நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கே 67 வயசு ஆகிப்போச்சு. நான் இன்னைக்கு இருப்பணும், நாளைக்கு இருப்பணும், நாளைக்கு இருப்பணும் எனக்கு தெரியாது. இருக்கிறதுக்குள்ள நான் தமிழ்நாட்டில் இது ஒரு சாதனையை செஞ்சு எங்க மகன் போன்ற வாலிபர்களையும் உடன் பிறந்த சகோதரர்களையும் சிரிக்க வச்சு மகிழ்ச்சி வச்சு சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி கூட நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சின்ன திரையில பாத்தீங்கன்னா தினசரி இதே நிகழ்ச்சி ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்களையும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் நிறைய நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கூட எப்படின்னாக்க தினசரி பாத்தீங்கன்னாக்க செய்தித்தாள்கள்ல அல்லது குங்கும புஸ்தகத்துல, ஜூனியர் வேணும்ல, நக்கீரன்ல, ராணி புத்தகத்துல எங்களுடைய விளம்பரங்கள் ஞாபகம் வருது. நாங்க என்னென்ன முகாம்களை எந்தெந்த நேரத்துல சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சந்திக்கலாம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நேரத்துல சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து எங்ககிட்ட வந்து வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு நான் வர சொல்லி யாரையுமே நான் கூப்பிடல. எங்ககிட்ட தான் வந்து வைத்தியம் பண்ணுங்க நான் யாரையுமே கூப்பிடல. எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் நம்ம நாட்டில், எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில, மதுரையில, மெட்ராஸ்ல, கன்னியாகுமரியில, வேலூர்ல எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்க, அவங்க நல்ல முறையில் பண்ணி கொடுத்தா நல்ல முறையில் பண்ணிட்டு நல்ல முறையில் சந்தோஷமா இருக்கிறத நான் வேண்டிக்கிறாங்க. ஆனா இந்த ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கறத வந்து நீ கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து மெட்ராஸோட உருண்டு பரண்டு போனா கூட யாருனாலுமே பண்ணி கொடுக்க முடியாதா? சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருனாலுமே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கறதான் ஆணித்தரமா ஆதாரமா இந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய தலைமை ஆபீஸுக்கு வந்து பெண்கள் வந்து தயவுசெய்து வரக்கூடாது. பெண்கள் போன் செஞ்சாலும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. Fax 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோடு. கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் 3, தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், சுரேஷ் மஹால் எதிரில், ராஜு வீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111, முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோடு.
நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ் 62 லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ் 24 SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM லாட்ஜ் PGM பிளாசா 23 பெங்களூர் ரோட். திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ் 35 கிருஷ்ணகிரி ரோட் வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ் பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ் 94 சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல் 144 கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி KGC காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு.